வணக்கம். இந்த கொளுத்துற கோடை வெயிலில் வந்து சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல? வாங்க ஐஸ்கிரீம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 1 லிட்டர் காய்ச்சின ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த பாத்திரம் சில்வர் பாத்திரத்தில் காய்ச்சணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அடிபிடிக்கும். கெட்டியான பாலை நம்ம காய்ச்சிரும் அப்படின்னா, அதனால் நான் வேறு பாத்திரத்தில் காய்ச்சிட்டு இந்த சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால செய்கிறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும். அதனால வந்துட்டு தண்ணி விடாமல் அந்த பாலை வந்து கொதிக்க வச்சு இப்போ சில்வர் பேனுக்கு மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் பால் நல்லா கொதிக்கும். பால் நல்லா கொதிக்கும் போது இப்போ வந்து கலர் மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து ரோஸ் பிங்க் அந்த கலர் வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப கலர் தேவையில்லை, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்காக தான். குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம்னா ஒரு பிங்க் கலரில் இருக்கணும் அப்படின்றது இருக்குது. அதனால் வந்து லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நிறைய கலர்ஸ் வேண்டாம், ஏன்னா அது உடம்புக்கு வந்து அவ்வளோவா நல்லதில்லை. ஜஸ்ட்டு ரொம்ப மைல்டாக தான் அது எடுத்துக்கணும். அடுத்ததாக வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உள்ள வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வந்து நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளவர் வந்து 1 லிட்டருக்கு வந்துட்டு நம்ம வந்து டேபிள் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 அல்லது 3 இது ரெண்டுமே இந்த ரேஷியோ வந்து நம்ம போதும். ஏன்னா பால் வந்து நம்ம கெட்டியாக தான் எடுத்துருக்கோம். ஸோ டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து நம்ம எடுத்து அதை வந்து நம்ம அந்த கொதிச்சிட்ருக்க அந்த பாலில் வந்து நம்ம கரைச்சி ஊற்றியெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு அது ஊற்றும் போதும் அடியில் போய் படிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஒரு நல்லா ஒரு கலக்கிட்டு அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு வித்தின் த ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து கெட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மாவு வந்து அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் இம்மீடியட்டாக சிம்மில் வச்சுருங்க. இப்போது அடிப்பிடிக்காமல், ஏன்னா சில்வர் பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் வந்து அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்டணும். இப்போ தேவையான அளவு சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 3 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வந்து அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து பால் ஆடை, அதாவது ஃப்ரீசரில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற பாலோட ஆடையை சேவ் பண்ணி வச்சுருப்பேன். வித்தின் 1 மந்த் 1.5 மந்த்ஸ் வந்து இந்த பால் ஆடையை சேர்த்து வச்சுருந்தேன். ஸோ அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நீங்கள் கடையில் கூட ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கிக்கலாம். நான் வந்து வீட்டிலே இது ரெடி பண்ணேன். ஸோ அந்த பால் ஆடையை நல்லா மிக்சியில் நல்லா அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிரும். இப்போ வந்து இந்த ஐஸ்கிரீம் அந்த மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறம் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை வந்து இந்த ஃப்ரெஷ் க்ரீமோடு சேர்த்து நல்லா அடிக்கணும். மிக்சியில் நல்லா ஃபைனாக அடிச்சிருங்க. அந்த மாவு கிண்டும் போது ஒரு சில கட்டி அந்த மாதிரி பீசஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஆடை படிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஐஸ்கிரீமில் வந்து ரொம்ப எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஆடையோ அந்த மாவோட இதுவே இல்லாமல் நல்லா அடிச்சுட்டு அதை நம்ம வந்து ஃப்ரீசருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஹெவியாக அதுக்கு வந்து எதுவுமே சேர்க்கணும்னு இல்லை. இது மட்டும்தான் வாங்கணும். கலர் கூட சேர்க்க வேண்டியதில்லை. ஒயிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் தான் வந்து கலர். இப்போ வந்து இதை ஃப்ரீசரில் நீங்கள் வச்சுட்டு இதை வந்து ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் வந்து எடுத்து ஒரு 3 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது மிக்சியில் அடிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான ஐஸ்கிரீம் கிடச்சிரும். நான் வந்து கொஞ்சம் அது வந்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதம் உள்ளதை ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். கப்பில் உள்ளதெல்லாம் காலி ஆகிடுச்சு, பசங்க சாப்பிட்டாங்க. இது வந்து எப்படி ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி எப்படி எடுக்கிறோம் அப்படின்றத பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வீட்டில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருந்து உள்ள பொருளை வச்சே நம்ம செஞ்சது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கடையில் வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸை வந்து நம்ம வந்து சூப்பராக வந்து டேஸ்ட் பண்ணலாம், கிடைக்கும். சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும். குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாவாங்க. 2 days 3 days அதை வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் வேணும்னா நம்ம வந்து பால் வாங்கி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு இந்த சம்மர் ஹாலிடேஸை இந்த லாக்டவுன் டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெளியில் போய் வாங்க வேண்டாம். குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். ஸோ அதனால் வீட்டிலே இந்த மாதிரி வந்து ஐஸ்கிரீம் டெசர்ட்லாம் வீட்டிலே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. வெளியில் போய் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து மறைஞ்சு அம்மா வந்து நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் குழந்தைங்களுக்கு கிடச்சிரும். பாருங்கள், சூப்பரான ஐஸ்கிரீம் கிடச்சிருச்சு. ஸோ நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அசத்துங்க. தேங்க்யூ.